கிட்ட ட்ரங்கால் போட்டு பேசுனீங்களா? அவர்கிட்ட பேசிட்டேன் சார். ஆனா இப்ப உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் சார். ஓ, இவங்களா இருக்காங்களேன்னு பாக்குறீங்களா? தேர் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம புது பிசினஸ் பத்தி இப்பதான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். சொல்லுங்க. இல்ல சார். பரவாயில்ல சார், சொல்லுங்க. இல்ல சார், இது உங்ககிட்ட பர்சனலா சொல்ல வேண்டிய விஷயம் சார். நம்ம பிசினஸ்ல ஒளிவு மறைவே கிடையாது. சும்மா சொல்லுங்க சார். புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சோமே, அந்த ஆள் பெரிய ஃப்ராடா சார். அவன் பண்ண கான்ட்ராக்ட் எல்லாமே போச்சுரியா சார். எல்லாம் போய் கையாச்சு. அவன் இப்ப இன்டர்நேஷனல் போலீஸ் தேடிட்டு இருக்கான் சார். ஆள் தலைமுறை வேட்டான் சார். என்ன சொல்றேன்? எஸ் சார், நான் கவர்மெண்ட் லெவல்லே விசாரிச்சிட்டேன் சார். அப்படின்னா 50 லட்சம் ரூபாய் போச்சா? இப்படி ஒரு இடியை நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி சார், நான் போய் ஃபர்தரா என்ன செய்யறதுங்கிற பாருங்க சார். சாரி. கண்ணெல்லாம் இருக்கிட்டு இதை ஒண்ணு கூட்டிட்டு போ. டாக்டர் கூப்பிட்டீங்க? பக்கத்தில் உட்காரு. கௌரி, என் நிலைமையை பாத்தியா? ஏறெடுத்த பார்வையும் எடுத்தறிஞ்ச பேச்சும் எல்லாத்தையும் பார்த்து நான் சிரிப்பனே. இப்ப இந்த ஊரே என்ன பார்த்து சிரிக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டனே. இது பாருங்க, இது வரைக்கும் நீங்க யாரை நம்பி வாழ்ந்தீங்க? உங்க கையை ஒழித்தானே நீங்க கர்ணம் போட்டீங்க. உங்க திறமை, ஆற்றல், அறிவு எல்லாம் இப்ப அதிகமாயிடுச்ச தவிர குறைஞ்சில்லைங்க. என் புருஷன் மனசு வச்சா எத்தனையோ புது சந்தர்ப்பங்களை அவரால் உருவாக்க முடியும். எனக்கு வயசாகி போச்சு கௌரி. முன்ன மாதிரி இளவட்டமா இருந்தா 50 லட்சம் தான், 50 கோடி போனாலும் ஆசர மாட்டேன். இந்த வண்டி ஓடி ஓடி அழுத்து போச்சு. என் எதிர்காலத்தை நினைச்சு எனக்கு பயமா இருக்கு கௌரி. இது வரைக்கும் நான் மனசால கூட யாருக்கும் தீங்க நினைக்கிறேன். நெருப்பா எரியிற சூரியனையே பஞ்சு பொதி மாதிரி இருக்கிற மேகம் கொஞ்ச நேரத்துக்கு மறுக்கலையா? அப்படித்தாங்க இது. நமக்கு மேல நம்மையும் மீறி ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அது எந்த காலத்தையும் உங்க குடும்பத்தை தெருவில் நிறுத்தாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சக்தியே நீதான். என் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும், உன் மூச்சு என் மேல பட்டுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த குறையும் கிடையாது. ஆனா என் பொண்ணோட கல்யாணம், ஐயோ, லட்சம் ரூபாய் ரொக்கமா கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கவே. என்ன செய்வேன்? இந்த நேரத்துல நான் எங்க போவேன்? அதுக்காக நீங்க எங்க உடம்பு அழுத்திக்கிறீங்க? சம்பந்தி வீட்டுக்காரங்க உங்களுக்கு நெருங்கின சொந்தக்காரங்க தானே. சொன்னா கேட்டுக்க மாட்டாங்களா? சொந்தத்தை விட்டா கொடுத்துருவாங்க. நீர் அடிச்சு நீர் விலகமா என்ன? என் சொந்தக்காரன் என்னை விட்டு கொடுக்க மாட்டான். நிச்சயமா என் சொந்தத்தை விட்டு கொடுக்க மாட்டான். என் சொந்தத்தை விட்டு கொடுக்க மாட்டான்ல. எதிரிகளின் துருப்புகளுக்கும் நமது படை வீரர்களுக்கும் இடையில் கடுமையான போர் நடைபெறுகிறது. நமது வீரர்கள் பாரதத்தின் மண்ணில் ஓரடி நிலத்தை கூட பகைவருக்கு விடமாட்டோம், எதிரியின் கழுத்தை முறித்து பாரதத்தாயின் நெற்றியில் ரத்த திலகம் விடுவோம் என்ற உறுதியோடு தொடர்ந்து போர் புரிகின்றனர். நமது டேங்க் படையைச் சேர்ந்த வீரர்கள் எதிரிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி வெகு வேகமாக முன்னேறி செல்கிறார்கள் என்று கடைசியாக வந்து செய்தி கூறுகிறது. இத்துடன் தமிழில் செய்தி முடிவுற்றது. ஜமீலா, ஜமீலா, தாய்நாட்டை காப்பாற்றுறதுக்காக நம்ம வீட்டில இருந்து ஒரு வீரம் போயிருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அந்த வீர மகனை பெற்ற தாய் இல்லையா நீ? அவன் தன் தாய்நாட்டுக்காக செய்ய வேண்டிய கடமை சரிவர செய்யணும்னு அல்லாஹ் வேண்டி. என்னப்பா சொல்ற? மேனேஜர் எல்லா விஷயத்திலும் கரெக்டா இருக்கணும். அந்த பார்ட்டி மேல ஒரு சந்தேகமா இருந்தா பார்ட்டியை மாத்திடு. நம்ம பிசினஸ்க்கு நாளையும் தான் முக்கியம், புரியுதா? கரெக்டா ஹேண்டில் பண்ணு. ஆமா ஆமா. ஐயா, சின்னம்மாவுக்கு லெட்டர் வந்திருக்கு. யாருக்கு? சுந்தரி அம்மாவுக்கு. ஓ, என்னங்க? உன் மகளுக்கு லெட்டர் வந்திருக்கு. யாருகிட்ட இருந்து? அந்நியத்துக்கிட்ட இருந்து, போர் முறையில இருந்து எழுதியிருக்கிறார். கந்தியா,
நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? உங்க பாதத்தை விழுந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக. ஆமா, இந்த உண்மையை உங்கள்கிட்ட சொல்லலைன்னா என் இருவையுமே வெளிச்சிடும் போது இருக்கு. ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு புரியல. பாய், என் மகனையும் உங்க மகனையும் இணைச்சு ஏதோ இருக்கக்கூடாத சம்பந்தம் இருக்கிறதா எனக்கு ஒரு மொட்டை கடுதாசி வந்துச்சு. நானும் அதை மடப்பணமா உண்மை நம்பி அன்னையிலிருந்து உங்க மகனை வெறுக்க ஆரம்பிச்சேன். அது எவ்வளவு பெரிய தப்புங்கிறத இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். பாய், போர்மல இருந்து உங்க பையன் என் மகளுக்கு ஒரு லெட்டர் எழுதிருக்கான், படிக்கட்டுமா? அன்பு தங்கை சுந்தரிக்கு வாழ்த்துக்கள். போர்முனைக்கு போய்க் கொண்டிருக்கிறேன். இங்கு ஊரெல்லாம் ஒரே கோலாகலமாக இருக்கிறது. காரணம், இன்று ரக்ஷாபந்தன நாளாம். அது இங்கே பெரிய திருநாள். இந்த நல்ல நாளில் வடநாட்டு சகோதரிகள் எல்லாம் தங்களின் சகோதரர்களுக்கு ராக்கி என்ற காணிக்கை நூலை கங்கணமாக கையிலே கட்டுகிறார்கள். டேங்கிலே போய்க் கொண்டிருந்த என்னை நிறுத்தி ஒரு பஞ்சாபி சகோதரி என் கையில் நூலை கட்ட வந்தாள். நான் விளக்கம் கேட்டேன். அவள் சொன்னாள், காணிக்கை நூலாலே கட்டப்படுகிற சகோதரர்கள் எங்கள் கற்புக்கு பாதுகாவலர்களாக மாறிவிடுகிறார்கள். எங்கள் கற்பை காக்க தங்களின் உயிரையும் பணைய வைக்க தயங்க மாட்டார்கள். இப்படி ஒரு சத்திய பந்தம் இந்த நாளில் உருவாகிறது. உடனே எனக்கு உண்மைதான் வந்தது. ஒரு கயிற்றை வாங்கி என் கையில் கட்டிக்கொண்டேன். இந்த நல்ல நாளில் அண்ணன் தங்கைக்கு பரிசு கொடுக்க வேண்டுமா? என் பாக்கெட்டில் இருந்த 100 ரூபாயை உனக்கு இதோடு அனுப்பி இருக்கிறேன். நான் போகின்ற இடத்திலே எனக்கு பணம் தேவையில்லை. அவசரமாக புறப்படுகிறேன். நேரம் குறைந்து கொண்டே வருகிறது. என் பிறந்த பொன்னாடி என்னை அழைக்கும் குரல் கேட்கிறது. அருமை சகோதரி, உனக்கு என் இதயம் நிறைந்த வாழ்த்துக்கள். இப்படிக்கு உன் அண்ணன் ஹமீத். இவ்வளவு சகோதர பாசத்தை உள்ளத்துல தேக்கி வச்சிருக்கிற அந்த உத்தமனை தான் நான் சந்தேகப்பட்டேன். அவன் வந்தோடனே முதல்ல அவன் கால வந்து நான் மன்னிப்பு கேட்க போறேன். ஒரு மனிதன் வாழ்ற காலத்துல அவனுக்கு நல்ல பேரே கிடைச்சா என்ன மாதிரி சொல்றீங்க? அல்லாவின் பாதத்தை அடைந்து பெரிய ஊசி டாக்டர் ஓவியாதிகள் ஆட்ட மறந்து கிடையாது. வாங்க. என்ன கோபாலு, நல்ல அண்ணீர்களா? நீங்க முன்னாடி உளுந்து உளுந்து தெரிகிறீங்க. மகனுக்கு கல்யாணம் ஆயிருந்தா அவங்க மாதிரி ஜம்முன்னு உட்காரலாம். இப்ப அவரோட மகனுக்கு கல்யாணம். நீங்க ஒண்ணு பெத்த பிள்ளைல ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை நேரம் வித்தியாசம். இன்னைக்கு நம்ம முதல்ல வித்தியாசம் விட்டுலாம். நேரம் மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நாளே நல்ல நாள். தைப்பூசம். மண்ணு தொட்டாலும் பொன்னா விளையும் சொல்லுவாங்க. அப்ப சரி, தட்டு தாம்பாளத்துல எடுத்து வைங்க. இந்த மாதிரி கோபால், நிச்சயதார்த்த சேலை கூட 2000 ரூபாய் எடுக்க சொல்லியிருக்கிறேன். 25,000 ரூபாய்க்கு கல்வெத்தின பிளேஸ் பம்பாய் வந்து வரவழைச்சிருக்கிறேன். இந்த மாதிரி டிசைன் இன்னும் மதராசுக்கே வரல. கோபால ஆம்பளை வீட்டுக்காரர் சும்மா பிரமாதமா அடிக்கிட்டே போறாரு, நீ கம்மன் நிக்கிறிய. கோபால பத்தி எனக்கு தெரியாதா? பொண்ணு பார்க்க வர்ற அன்னைக்கு சுருக்கமா சொல்லிட்டாரே, சீர் சிறப்பு எல்லாம் போருங்கிற அளவுக்கு பண்றேன். அதோட ₹1,00,000 ரொக்கமா வரதட்சணையா தட்டு வைக்கிறாங்க சொல்லிட்டாரு. சம்பந்தி வந்து என்ன வந்து தட்டு சபை கூட்டி இது என்ன விடுமுறை? 4 பேருக்கு தெரிவித்தாத்தான சபையை கூட்டி கல்யாணத்தை பண்றோம். சும்மா சொல்லுங்க சம்பந்தி. பொண்ணை வைக்கிற இடத்துல பூ வச்சு பாருன்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக சொன்னாங்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் பொண்ணை வைக்க போறதில்லை, பூவை தான் வைக்க போறேன். இப்ப இந்த 10,000 ரூபாய் செக் வச்சுக்க. கல்யாணம் முடிஞ்சு 1 மாசத்துக்கெல்லாம் பாக்கி 90,000 ரூபாய் கொடுத்தாங்க. என்ன அதான் சொல்லிட்டாரு, பூ வச்சிருக்கேன்னு. உங்க சம்பந்தியோட மதிப்பு. ஐயா, தயவு செஞ்சு எடுத்து வச்சு பேசாதீங்க.
நான் நானே இஷ்டம் சம்பந்தி. வியாபாரத்தில் ஒரு சின்ன சிக்கல், அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். எப்பாடுபட்டாவது என் தலையை அலமார வச்சாவது நான் பேசுற தொகையை கொடுத்துறேன். முதல்ல காரியம் இருக்கட்டும். கோபால், இது நல்லா இல்ல, கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீ பேசுறது நாணயமே இல்ல. இந்த காலத்துல நகை அடகு வச்சுட்டு பணம் காட்டாலே நாம நினைக்கிறதோ கிடைக்கிறது இல்ல. நீ தலையை அடகு வைக்கிறீங்களே, அது எப்படி நடக்கும்? ஐயா, 4 பேருக்கு முன்னால என்ன கேவலப்படுத்தாதீங்க. இதனால நம்ம சொந்த விட்டு போயிடக்கூடாது. அதுக்காக பிச்சைக்கார குடும்பத்துல சம்பந்தம் பண்ணிட்டு நான் தடுப்பு நடக்கணுமா? ஐயா சம்பந்தி, ஒரு காலத்துல நான் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் தாங்கிக்க முடியாதவனா தான் இருந்தேன். என்ன செய்யறது, நான் பொண்ணை பெற்றவனாச்சே, எதையும் சகிக்கக்கூடிய சக்தி எனக்கு தானா வந்துருச்சு. ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் கேளுங்க. கோவில்ல மீனாட்சி கல்யாணம் நடத்துவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி என் பொண்ணுக்கும் கல்யாணம் செய்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டவையா நான். என்னுடைய நிலைமை இன்னைக்கு சரியில்லை. கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க. நீங்க கேட்டதெல்லாம் செய்ய. தயவு செஞ்சு பையனை தாலி கட்ட சொல்லுங்க. ஒண்ணு செய், ஒரு 1000மோ 2000மோ வேணும்னா நான் தர்றேன். ஒரு சின்ன இடமா உனக்கு தந்ததா பார்த்து உன் பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிச்சு. ஓங்கி அடிச்ச புயல்ல நிலகுலஞ்சி விழுந்து ஆலமரம் மாதிரி நான் இருக்கிறேன். ஆசையோட வளர்த்து என் பொண்ணுக்காக 1000 தர வேண்டாலும் உங்க காலில் விழுகிறேன். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு தருங்க. ஐயா, என் பொண்ணுக்கு ஆடக்கத்து கொடுப்பேன், பாடக்கத்து கொடுப்பேன். இந்த பாதி அழக்கத்து கொடுக்கல ஐயா, அழக்கத்து கொடுக்க. மகன் என்னைக்குமே அழக்கூடாது. பணம் தான் மனுஷன் காலில் உழமே தவிர மனுஷன் போய் பணத்து காலில் விழக்கூடாது. அதனாலதான் பகவான் எனக்கு லேட்டா இந்த பணத்தை கொடுத்தான் போல் இருக்கு. நான் கடவுத்த பணம் 10,000 ரூபாய் சம்பந்திகிட்ட கொடுத்துட்டா கடன்பட்டு கல்யாணம் பண்றமே நினைக்கிறியாப்பா? எங்க அப்பா ஏழுமலையானே குபேரங்கிட்ட கடன்பட்டு தான்ப்பா அவன் கல்யாணத்தை நடத்தினா. பரவாயில்ல, வச்சுக்கோ. இதுல 2 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள என் கடையினுடைய உரிமை பத்திரம் இருக்கு, வாங்கி. இதுல ஒண்ணு தப்பு இல்ல கோபால். உடுக்க இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவுதான் நட்பு என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நான் அதை படிச்சிருக்கேன். என் மகன் பேர்ல நான் போட்ட 50,000 ரூபாய் இன்சூரன்ஸ் பாலிசி. ஏன் சம்பந்தி அப்படி பாக்குறீங்க? இந்த பாலிசி செல்லும். ஏன்னா என் மகன் இப்ப உயிரோட இல்ல. அதோட பேங்க்ல என் கணக்குல 20,000 ரூபாய் பணம் இருக்கு. அதுக்கும் செக் போட்டு வச்சிருக்கேன். அதையும் வாங்கிக்கோங்க சம்பந்தி. கோபா, மனுஷன் தான் பணத்தை படைச்சான், பணம் மனுஷனை படைக்கல. ஜாம் ஜாம் நடத்து போ. நாயுடு சிங், உங்களுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. மொழியில, மதத்துல, கலாச்சாரத்துல நாமெல்லாம் வேறுபட்டவங்க நீ இதுவரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த மண்ணுல பிறந்த புண்ணியம் உள்ளத்தால நாமெல்லாம் ஒண்ணுபட்டவங்கிறத இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கோபால், மதமும் மொழியோ மனிதனுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிறதுக்காக உண்டானதா? இந்த வீட்டுல வளர்ந்த அந்த குழந்தை கண்கலங்கி நிக்கிறத பார்த்த பிறகு எங்களுக்கு ஒருபடி சாதம் உள்ள போகுமா? இல்ல நாங்க தான் மனுஷங்களா? மனம் வேறுபடலாம், ஆனா மனசு கூடவா வேறுபடும் கோபால்? பாசம் கூடவா வேறுபடும்? தகப்பன்னு நிற்கும் போது நீயும் ஒரு தகப்பன், நானும் ஒரு தகப்பன். ஆமா, வியட்நாம்ல இருக்கிற மக்கள் கஷ்டப்படுறாங்களேன்னு விருதுநகர்ல இருக்கிற ஜனங்க ஏன் வேதனைப்படணும்? எங்கேயோ இருக்கிற பங்களாதேசத்துக்காக இங்க பிறந்த ஆறுமுகம் போர் முனையில ஏன் சாகணும்? தரையில இருக்கிற காலில் அடிபட்டா தலையில இருக்கிற கண்கள் எதுக்காக கண்ணீர் வடிக்கணும்? இதெல்லாம் எதுக்காக நீ இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஒருமைப்பாட்டு உணர்ச்சியை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஐயா, ரொம்ப பெருமைப்படுறேன். கோபால், சரி எதுக்கு வீண் போச்சு? அதான் சிநேகிதங்களா உதவி பண்ணிட்டாங்களே, கணக்கில் பின்னால பாத்துக்கலாம். சொந்தக்காரங்களுக்குள்ள கணக்கு என்ன வேண்டி இருக்கு? எடியா கையா, யாரையா சொந்தக்காரன்? நீயா? இல்லையா, இல்ல. இது இருக்கிற முஸ்லீம், இந்த தெலுங்கர், இந்த பஞ்சாபி, இவங்கதான் என் சொந்தக்காரங்க. இவங்க ஜென்மத்துக்கும் உறவு எனக்கு தேவையில்லை. போவீங்க. நீ உணர்ச்சி வசப்பட்டு நிலைமையை மறந்து பேசுற. இப்ப நீ என்ன உதவி தள்ளிட்டா அப்புறம் பொண்ணுக்கு மாப்பிளையே கிடைக்க விட மாட்டேன். யாருகிட்ட பேசுறோங்கிறத ஞாபகம் வச்சுட்டு பேசுங்க. இந்த உலகம் உன்னோட மிஞ்சலையா? இதே இடத்துல உன் கண் முன்னால என் பொண்ணுக்கு கல்யாணத்தை நடத்தி காட்டுற பாத்தீங்க. நீங்க எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கீங்க. இன்னும் ஒரே ஒரு வேண்டுகோள், வேண்டுகோள் தான், யாச்சகம், பிச்சை கேட்கிறேன். என்ன கோபால், வாங்க கூட. என் பொண்ண உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். செய்வீங்களா? என்ன பேசாம இருக்கீங்க? சரின்னு சொல்லுங்க நாயுடு. நாயுடு, அவரை என்னங்க கேட்கிறது? அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சாதாரணமா லொடலொடன் நிறைய தேவையில்லாதெல்லாம் பேசுவார். ஆனா
அவர் மனசு பேசும்போது வார்த்தை வராதுங்க, கண்ணீர் தான் வரும். ஏங்க, உங்க நிலைமைக்கு நாங்க தகுதியானு பாத்துக்கங்க. என் மகளுக்கு இதை விட உயர்ந்த சம்பந்தம் கிடைக்கும் நான் நினைக்கிறேம்மா. அப்ப சரி, சும்மாரு. இந்த விஷயத்த நான் யாரையும் தலையிட சம்மதிக்க மாட்டேன். என் மகன் நான் என்ன அவ்வளவு லேசா போச்சா? ஏன்பா, நீ என்ன கேட்ட மாதிரி நான் ஒண்ணு கேக்குற, சம்மதிப்பியா? என்னய்யா? உனக்கு ஒரு மகன் இருக்கான்ல, ஆமா. பஞ்சாப் சிங்க்கு ஒரு மகன் இருக்கான்ல, ஆமா. நீங்க 2 பேரும் சம்பந்தம் செஞ்சுக்க தயாரா? நாயுடு, என்ன நாயுடு? என் மகன் அவ்வளவு லேசா போச்சு, உங்க பொண்ணு அவ்வளவு ஒஸ்தியா? நாயுடு, நீ எழுத்தாள ஒரே கல்லுல 2 மாங்கு அடிக்க பாக்குறியா? சரியா, நான் சம்மதிக்கிறேன். அந்த சம்மதமாக்கு என்னையா சிங்க, நீ என்னையா கேட்கறது? கோபாலையா நேரடியா கேட்டு நீ தானையா பொண்ணு பத்தன? வேண்டாக்கா, நீ ஒரு வளவளத்தவையா? முதல்ல ஓ முடிவை சொல்லியா? சரி சரி, எனக்கு தெரியுமே, எல்லாம் என் தலையில தான் வந்து விழுகும். கௌரி, என் மருமகளை கூட்டிட்டு வந்து மனையில உட்காரவி. சூரிகண்ணா, அக்கா வேணும். அக்காவா இல்லினோடோ, இனிமே நான் உனக்கு அக்கா இல்ல, சம்மந்தி. பழைய சம்பந்தி யாயா தேடி சொல்லி வந்தால இருக்கா, விரட்டி விட்டுலான்னு பாக்குறேன். உட்காருங்க. இந்த சம்பந்தம் நாம இன்னைக்கு முடிவு செஞ்சேன்னா நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அன்னைக்கே நீங்க உங்களுக்கு பரிசு போட்டீங்க. இந்த வளையல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த பொண்ணோட இந்த மங்களமும் உங்க வீட்டுக்கு வரணும் தான் இது இவ்வளவு நாளும் எங்க வீட்லயே தங்கிருந்தது. வாடா திடீர் மாப்பிள்ள, வா.